Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் மினி ஜாங்கிரி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்வீட் கடையில் பேக்கரிலாம் பார்த்துருப்பீங்க, குட்டி குட்டியாக ஜாங்கிரி பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். அந்த ஜாங்கிரி தான் இன்றைக்கி நாம் பர்ஃபெக்டாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறதா இருந்தால் கூட தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். நான் சொன்ன இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். நடுவில் நிறைய டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கொஞ்சம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் டிப்ஸை லாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவைப்படுற பொருள் என்னென்னா உளுத்தம்பருப்பு. இந்த கிளாஸில் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். எந்த கிளாஸில் எந்த பவுல் எது வேணாலும் நீங்கள் மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பை பொறுத்த வரைக்கும் உடச்ச உளுத்தம்பருப்பை விட இந்த மாதிரி குண்டு குண்டு உளுத்தம்பருப்பாக பார்த்து வாங்கிக்கிங்க. அப்போ தான் ஜாங்கிரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா ஒரு 2-3 தடவை கையால் நல்லா அழுத்தி வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஊற வைக்கும்போது அந்த உளுத்தம்பருப்போட அந்த ஸ்மெல் நம்மளுக்கு வராது. இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இதை ஊற வச்சுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் இதை நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் உளுத்தம்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வடிகட்டி எடுத்துடலாம். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். மிக்ஸி ஜாருக்கு பதிலாக நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துடலாம். இன்னும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஜாங்கிரி சாஃப்டாக வரும். நான் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி எடுத்துட்டேன். அரைக்கும் போது நீங்கள் பார்த்து அரைக்கணும். ஓவராக தண்ணி போட்டு அரைக்கக்கூடாது. நம்ம மெதுவரைக்கெலாம் எப்படி அரைப்போம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைப்போம்ல, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். உளுத்தம்பருப்போட கொஞ்சம் அந்த பருப்பு கூட தெரியக்கூடாது. அந்தளவுக்கு சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. இதோட கன்சிஸ்டன்சி எப்படி பார்க்கணுன்னா, அரைச்சி எடுத்த மாவை கொஞ்சமாக தண்ணியில் போட்டு பாருங்கள். அது உள்ளே மூழ்காமல் மேலே இந்த மாதிரி மிதந்துருக்கும். இந்த மாதிரி இருந்தாலே கரெக்டான பதத்தில் மாவு இருக்குன்னு அர்த்தம். இப்போ அரைச்சி எடுத்த மாவை ஒரு அகலமான ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிங்க. நான் இந்த அகலமான ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே நான் கொஞ்சமாக ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஜாங்கிரி ரெட் கலர் இருக்கும்ல, ஸோ இந்த கலர் நான் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த உளுத்தம்பருப்போட அந்த பச்சை வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாவு கூடயே கொஞ்சமாக நான் ரோஸ் வாட்டர் சேர்க்குறேன். ரோஸ் எசன்ஸ் அப்படின்னா ரோஸ் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்த்து செய்யும்போது நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஜாங்கிரி. நெக்ஸ்ட்டு நம்ம எந்த கப்பில் உளுத்தம்பருப்பு எடுத்தோமோ சேம் அதே கப்பில் கார்ன்ஃப்ளவர் 1 கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. உளுத்தம்பருப்போட கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஜாங்கிரி ரெடி பண்ணும்போது நம்ம ஸ்வீட் கடையிலாம் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, ஜாங்கிரி சேம் அதே டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சர்க்குலர் மோஷனில் நல்லா இந்த மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இந்த ஃபுட் கலர் வேணான்னு நினச்சிங்கன்னா வீட்லேயே ஹோம்மேட் ஃபுட் கலர் எப்படி செய்து சொல்லி நம்ம வீடியோவில் இருக்குது. ஆல்ரெடி நான் சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சி நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, கொஞ்சம் எடுத்து போட்டிங்கன்னா கீழே ரொம்ப உங்களுக்கு விழாமல் வரணும். அதாவது நம்ம விப்பிங் க்ரீம்லாம் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு இருக்கணும். ஒருவேளை மாவு ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து ஆட் பண்ணிக்கிங்க. எனக்கு கரெக்டாக இருந்தது. 1 கப்பு உளுத்தம்பருப்பு 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் போட்டேன். கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சிக்கே வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஜாங்கிரி பிழிஞ்சு எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சுகர் சிரப்பை ரெடி பண்ணிடலாம். சுகர் நான் ஒரு 2 கப் அளவுக்கு போடுறேன். 1 கப்பு உளுத்தம்பருப்பு போட்டோம்ல, அதுக்கு டபுளாக போட்டுக்கோங்க. 1 கப்பு உளுத்தம்பருப்புனா 2 கப் அளவுக்கு சுகர் கரெக்டாக இருக்கும். கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதுலேயே கொஞ்சமாக நான் ரோஸ் வாட்டர் சேர்க்குறேன். ரோஸ் வாட்டருக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் கூட நீங்கள் இடித்து சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இந்த ஃபுட் கலரை இந்த சுகர் சிரப்பில் சேர்த்து செய்யும்போது நம்ம ஃபைனல் அவுட்புட் அந்த ஜாங்கிரி அசல் கடையில் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த கலரில் உங்களுக்கு கிடைக்கும். சுகர் சிரப் நல்லா கொதித்த உடனே ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நடுவில் கொஞ்சம் செக் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு உங்களுக்கு எடுத்து பார்த்தா லைட்டாக ஒரு கம்பி பதம் வரணும். ரொம்ப ஓவராக வரக்கூடாது. லைட்டாக ஒரு கம்பி மாதிரி உடையணும். அந்த பதம் வந்தாலே கரெக்டான கன்சிஸ்டன்சி அர்த்தம். உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க. எதுக்காக லெமன் பிழிகிறோன்னா, இந்த சுகர் சிரப் ஆறிட்ட பிறகு அந்த கிறிஸ்டலைஸ் அதாவது கட்டியாகாமல் இருக்கும்.
ஜாங்கிரி பிழியறதுக்காக உங்கள் வீட்டில் ஃப்ரோஸ்டிங்லாம் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? இந்த பைப்பிங் கேனோ இல்லை பேக்கோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஜிப்லா கவரும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைனா நம்ம நார்மலாக பால் பாக்கெட்டு, எண்ணெய் பாக்கெட்டு அந்த மாதிரி கவர் ஏதாவது இருக்கும்ல, அதை வச்சு கூட நீங்கள் ஈஸியாக ஜாங்கிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஜிப்லா கவரில் தான் பிழிஞ்சு எடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு கீழே இது மாதிரி ஒரு கிளாஸ் மாதிரி வச்சுக்கிங்க. அதுக்கு மேலே அந்த கவரை வச்சுட்டு நீங்கள் இந்த மாவை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரைச்சி எடுக்கிறீங்கள, அரைச்சி எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க. அப்படியே விட்டுட்டு ஜாங்கிரி பண்ணால் உங்களுக்கு ஜாங்கிரி அந்தளவுக்கு நல்லா வராது. மாவு அரைச்ச உடனே உடனே பிழிஞ்சு எடுக்கிற மாதிரி பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி எல்லா ப்ராசஸும் பண்ணிக்கிங்க. இந்த மாவு அரைச்ச உடனே நீங்கள் சுகர் சிரப் ரெடி பண்ணுங்கள். சுகர் சிரப் ரெடி ஆகிட்டு இந்த பக்கம் ரெடி ஆகும்போதே இன்னொரு சைடு ஜாங்கிரி பிழிகிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த பக்குவம் கரெக்டாக வரும். அந்த கவரில் எந்த அளவுக்கு உங்களால் மாவு ஃபில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிக்கிங்க. ஃபில் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா டைட்டாக மூடி விட்டுருங்க. நான் வந்து ஜிப்லாக் கவர் இருக்கிறதால நான் அப்படியே டைட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் கவரில் இந்த மாவு பிழைதா இருந்தால் நல்லா இந்த மாதிரி டைட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த துணி குத்துற கிளிப்லாம் நம்ம வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிளிப்பால் அந்த மேல் பக்கம் டைட்டாக மூடி விட்டுருங்க. அப்போ வந்து அந்த மாவு உங்களுக்கு வெளியே வராமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஓரத்தில் கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே கட் பண்ணும்போது ரொம்ப பெரிய ஹோலாக எடுத்த உடனே போட்டுறாதீங்க. சின்ன ஹோலாக போடுங்க. எடுத்த உடனே நீங்கள் ரொம்ப பெருசாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாங்கிரி பிழியும்போது ரொம்ப தடிசாக வந்துடும். அப்புறம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் சின்னதாக கட் பண்ணிட்டா நோ ப்ராப்ளம். கொஞ்சம் பிழிஞ்சு பாருங்கள். ரொம்ப மெலிசாக தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கட் பண்ணிக்கிங்க. எப்போவுமே எண்ணெயில் ஜாங்கிரி பிழிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தட்டிலையோ ஏதோ ஒன்றுல போட்டு ஜஸ்ட்டு பிழிஞ்சு ரிகர்சல் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பிழிஞ்சிக்கலாம். இப்போ நான் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் பாருங்கள் ரொம்ப ஓவராக நீங்கள் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த லெவலுக்கு நீங்கள் ஊற்றினாலே போதும். எண்ணெய் வந்து சூடாக இருக்குது. இப்போ நம்ம ஜாங்கிரி பிழிஞ்சிக்கலாம். ஃப்ளேமை பொறுத்த வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு பிழிஞ்சு எடுங்க. உங்களுக்கு ரொம்பலாம் இது கஷ்டமாக இருக்காது ஜாங்கிரி பிழியறதுக்கு. நம்ம மினி ஜாங்கிரி தானே பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு 2, 3 தடவை இந்த மாதிரி சுற்றி எடுத்தாலே போதும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு 1, 2 அந்த மாதிரி ஜாங்கிரி போட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணுங்கள். ஃப்ளேமை பொறுத்த வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஜாங்கிரி பிழிஞ்சிட்டு உடனே எதுவுமே கரண்டியால் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி எடுத்து விடுங்க. ஒரு சைடு நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆன உடனே இன்னொரு சைடும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஜாங்கிரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 டிப்பை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று வந்து மாவு அரைக்கும் போது பார்த்து அரைக்கணும். ரொம்ப ஓவராக தண்ணி விட்டு அரைச்சிடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. இன்னொரு டிப்பு என்னென்னா மாவு அரைச்சிட்டு ரொம்ப நேரம் வெளியே வைக்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மாவு அரைச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா ஜாங்கிரி பிழிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா, ஜாங்கிரி வந்து பெர்ஃபெக்ட்டா வராது. கொஞ்சம் ஹார்ட் ஆயிடும். ஸோ மாவு அரைச்ச உடனே ஜாங்கிரி பிழியிற மாரி பார்த்துக்குங்க. இந்த 2 டிப்பை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டான ஜாங்கிரி வந்து வீட்லயே சூப்பரா ரெடி பண்ணிடலாம். இப்போ 2 சைடும் இந்த ஜாங்கிரி வந்து நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. இத வந்து நம்ம சுகர் சிரப்ல போட்டுடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கழிச்சுட்டு ஜாங்கிரியை வந்து அந்த சுகர் சிரப்பில் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்குங்க. ஜாங்கிரி ஃப்ரை பண்ண உடனே சுகர் சிரப்பில் போடணும். இன்னொரு விஷயம் என்னென்னா ஜாங்கிரி போடும்போது சுகர் சிரப்பும் கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி அதுக்கப்புறமா ஜாங்கிரி போட்டுக்குங்க. அங்கே அந்த சைடு ஜாங்கிரி ஊற டைமில் நம்ம இங்கே இந்த சைடு இன்னொரு பேட்ச் ஜாங்கிரி வந்து பிழிஞ்சு எடுத்துடலாம். ஜாங்கிரி பிழிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலைலாம் இல்லை. ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்பவே கம்மி தான். நான் போட்டது வந்து ஜஸ்ட் அந்த ஒரு கிளாஸ் அளவுக்கு தான் உளுத்தம்பருப்பு போட்டேன். அது கிராம் வைஸில் பார்த்தா ஒரு 100லேருந்து 120 கிராம் இருக்கும். இதில் வந்து எந்த அளவுக்கு எனக்கு ஜாங்கிரி கிடச்சிதுன்னா ஒரு 1லேருந்து 1 1/4 கிலோ அளவுக்கு ஜாங்கிரி எனக்கு கிடச்சிது. அப்போனா பார்த்துக்குங்க நம்ம கம்மியான குவான்டிட்டியில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஜாங்கிரி வீட்டில் கிடைக்குதுன்ட்டு. இத நீங்க ஜஸ்ட்டு ஒரு தடவ வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா, கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் கடையில நீங்க காசு குடுத்து வாங்கவே மாட்டீங்க. நான் ஃபுல் ஜாங்கிரியும் அந்த சுகர் சிரப்பில போட்டு எடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எல்லா ஜாங்கிரியும் ஒரு பெரிய ஒரு கிண்ணத்துல போட்டுட்டு, மிச்சம் இருந்த அந்த சுகர் சிரப்ப அது மேலேயே ஊத்தி நான் ஊற வச்சிருக்கேன். இது வந்து ஒரு 3 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறமா நீங்க எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அப்படி இத விட பெஸ்ட்டு என்னன்னா, நீங்க நாளைக்கு காலையில கூட எடுத்துக்கலாம். அதாவது இன்னைக்கு நைட் இத அப்படியே ஊற வச்சுட்டு, நாளைக்கு காலைல நீங்க எடுத்து சாப்பிடும்போது, இன்னும் நல்லா சாஃப்ட்டா, ஜூஸியா நல்லாயிருக்கும். இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணுங்க.
நான் இந்த ஜாங்கிரிய வந்து நைட்டு தான் ரெடி பண்ணேன். நைட்டு ஃபுல்லா ஊற வச்சுட்டு, இப்ப காலையில எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. ஜஸ்ட்டு ஒண்ணு எடுத்துட்டு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். நான் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், இது எந்த அளவுக்கு நல்லா ஜூஸியா இருக்குன்ட்டு. அந்த சுகர் சிரப்லாம் அந்த ஜாங்கிரிக்குள்ள இறங்கி நல்ல ஜூஸியா இருக்கு. சாஃப்ட்டாவும் இருக்கு உங்களுக்கு. இதில நம்ம மாவு கூடவே அந்த ரோஸ் வாட்டர்லாம் சேர்த்து நம்ம ஆட் பண்ணி இந்த ஜாங்கிரி செஞ்சதால, சுத்தமா அந்த உளுத்தம் பருப்பு ஸ்மெல் வரவே இல்ல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம பேக்கரிலாம் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா? அந்த ஃப்ளேவர்ல சூப்பரா இருந்துச்சு இந்த ஜாங்கிரி. இப்ப வந்து ஃபெஸ்டிவல் டைம் நம்ம அதிகம் காசு குடுத்து கடையில வந்து ஸ்வீட் வாங்குவோம். தீபாவளிலாம் வருது. நெறைய பேர் ஸ்வீட் வந்து கடையில தான் வாங்குவீங்க. நான் சொன்ன இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ ஃபாலோ பண்ணி இந்த ஜாங்கிரிய வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பரா வந்துச்சுன்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.